எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹோலி சொல்லுங்க. ஹாப்பி கோலி. எஸ் விளையாட்டு விபரீதமானது. நான் எங்கெங்க இருக்கேன்? ஓ அது நான் தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கும் தெரியாது, ஏதோ ஒரு சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு வசந்த் கூப்பிட்டுருந்தான். அதனால தான் வந்து உக்காந்துருக்கேன். சரி, என்னவா இன்னைக்கு சேலஞ்சு? சேலஞ்செலாம் நிறைய இருக்குங்க. ஹோலி ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம சேலஞ்ச். ஹோலி ஸ்பெஷல். அப்போனா எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். சிக்கனு அப்புறம் என்ன கிரில்லு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன இருக்கு? என்ன வாங்கி வச்சிருக்கேன்? சிக்கன் 65 வாங்கியிருக்கேன், லெக் பீஸ் வாங்கியிருக்கேன், பரோட்டா வாங்கியிருக்கேன், பிரியாணி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல இலையில வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜரா போயிடலாம். ஓகே, அடுத்து என்ன சேலஞ்சு தானே? ஒரு சில ஐட்டம் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் நீங்க வச்சுட்டா நல்லா இருக்கும். வெஜ் இல்லையா? சரி, வச்சு பார்ப்போம். முதல்ல இலையில வச்சா தான் நான் எவ்வளோ சாப்பிட முடியும்னு சொல்லி தெரியும். வச்சு பார்க்குறேன். சிக்கன் 65, சிக்கன் லெக் பீஸு, சிக்கன் 65 எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன். நீ கொஞ்சம் 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 டங். ஃபுல் கிரில். என்னப்பா இத்தனை பரோட்டா இருக்குது? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே. பப்ஸா? என்ன பப்ஸ்லாம் வைக்கிறேன்? ஐஸ்கிரீமா? இது என்ன இன்னொரு பார்சல் பெருசா? நூடுல்ஸ். என்ன வெஜ் நூடுல்ஸா? வெஜ் நூடுல்ஸ். இங்க என்ன முடியல. இது என்னப்பா வித்தியாசமா இருக்கு? இது மோஸ் கேக். ஹை, மோஸ் கேக்கா? ஒரு பேச்சுக்கு உடனே இன்னைக்கு சேலஞ்சுக்கு வாங்க சொன்னா இப்படியா வாங்கி வைப்ப? குமிச்சு வச்சிருக்கிறியே, இதை நான் எப்படி சாப்பிட்றது? போய் ஹோட்டல்ல பார்த்தா எல்லாம் இருந்ததுனால சரி எல்லாத்தையும் வாரி போட்டு எடுத்து வந்துட்டேன். ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த கடை மட்டும் தான் வாங்கல, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நான் எப்படி முடிக்கிறது? நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். வெஜ்ல 5 இருக்கும், நான்வெஜ்ல 5 இருக்கும். ஆமா, இந்த 5 வச்சு தான் நம்ம வீடியோவே இன்னைக்கு போக போகுது. இது என்னையா கான்செப்ட்? இதெல்லாம் சேலஞ்சு பண்றது தானே நம்ம கான்செப்ட். இல்ல அதெல்லாம் இது ஓகே தான். நீங்க சொல்றதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் போறீங்க, அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. இருந்தாலும் ஒரு ஃபன்னா ஒரு ஹோலி செலிப்ரேஷனா கொண்டு போலாமே. ஹோலி செலிப்ரேஷன் அப்படின்றதுக்காக இதுல இருந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன், காரம்லாம் சேர்க்க மாட்டேன். அதெல்லாம் கண்டிப்பா இது அப்படியே பக்கா டேஸ்டோட அப்படியே இருக்கும். சரி, பட் ஒரு சில மாற்றங்கள் இதுல இருக்கும். இப்ப நீங்க கிரில் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, கரெக்டா? அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இந்த சீட்ல வந்து நான் ஒரு 5 ஐட்டத்தை நான் இதுல வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? காமிக்க மாட்டேன், அது காமிச்சா சூனியமா? ஆமா, ஒரு சூனியம் வந்து இதுல ஒரு 5 சூனியம் வச்சிருக்கேன். சரி, உதாரணத்துக்கு பச்சை மிளகாய் கூட வச்சிருக்கேன். இப்போ கிரில் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் ஒரு 2 சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஓஹோ, இப்படி எல்லாம் வேற இருக்கா? ஆமா, இது நீங்க ஃபுல்லாலாம் சாப்பிட வேண்டாம். இது வந்து ஒரு ஜாலியான ஒரு கேம் செலிப்ரேஷன் தான். ஒரு 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டு சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடுங்க. ஐயோ, பத்தாதுக்கு கலர் பவுடர்லாம் வச்சிருக்கேன். கலர் பவுடர்? அதே இருக்கு. கலர் பவுடர் வந்து மூஞ்சில அடிச்சிட்டு சாப்பிட சொல்லுவேன். எது மூஞ்சில அடிக்கணுமா? ஆமா, ஏங்க ஹோலி செலிப்ரேஷன்ங்க. எஸ், இதுல நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கோலி செலிப்ரேஷன் தான். நான் கோலியை தான் வச்சு செலிப்ரேஷன் பண்ண போறேன்னு நினைச்சு வந்தா. இப்போ கோலி, இது கோலி. ஓகே, இது விராட் கோலியா? ஆமா. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? நீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க எனக்கும் பண்ண போறீங்க. அப்படியா? அதுதான் வச்சு வச்சிருக்கேன். அப்ப வச்சு செய்யறோம். நீ எனக்கு என்ன பண்றியோ அதை அப்படியே உனக்கு பண்ணுவேன். ஆமா. சோ சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். எதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க? நமக்கு எப்பயுமே கிரில் சிக்கன் தான் ஃபர்ஸ்ட். இருங்க, இப்போ இந்த 5 சீட் இருக்கு. சரி, இதுல இருந்து கண்ணை மூட்டு ஒரு சீட்டை சூஸ் பண்ணுங்க. அதுல என்ன வருதோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இதை பண்ணுங்க. அப்படியா? கண்ணை மூட்டு எடுக்கவா? எடுங்க. என்ன வந்திருக்கு? நான் தான் அப்புறம் கண்ணை திறந்து எடுத்தக்கப்புறம் திறந்துக்கலாம்ல. வெங்காயம் வந்துருக்கு. என்ன வந்திருக்கு பாருங்க. எடுத்த உடனே வெங்காயம்னு வந்திருக்கு. அப்பா, வெங்காயம் சாப்பிடணுமா? இதை சாப்பிட்டுட்டு தான் இதை சாப்பிடணும். இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடணுமா? ஆமா. முழு வெங்காயத்தை சாப்பிட சொல்லலாம் தான் பார்த்தேன். சரி வேணாம், இன்னும் சில பல முக்கியமான ஐட்டங்கள்லாம் இருக்கு. நல்லா மயோனஸ் அள்ளி சாப்பிடுவோம். அதுக்கு நீங்களோ
ஏங்க 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 நீங்க சேலஞ்ச் நோக்கத்துக்கு போகாதீங்க. அதை ஃபுல்லாலாம் சாப்பிடாதீங்க. அதோட முடிச்சிட்டு எடுத்து வைங்க. அது உங்களுக்கு தான். நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த போட்டிக்கு போகலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு தான். அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த லெக் பீஸ் மட்டும் முடிச்சிடுறேன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் எது சாப்பிடலாம் ஆசைப்படுறீங்க? நெக்ஸ்ட் வந்து பரோட்டா சாப்பிட்றலாம். ஓகே முடிக்கிட்டேன். என்னப்பா அது? கோழி. கோழி இல்ல இந்த கோழி. ஹோலி ஹோலி. ஹோலியா? எஸ். கலர் பவுடர். கலர் பவுடர் வச்சு என்ன பண்ண போற? மூஞ்சில அடிக்க போறேன். மஞ்சள் கலர் இருக்கு, ரோஸ் கலர் இருக்கு, ப்ளூ கலர். எந்த கலர் வேணும் உங்களுக்கு? எனக்கா? எந்த கலர்? எந்த கலர்? ஏதோ ஒரு கலரை அடிச்சு விடு. ஓகே ரெடி? கண்ண முடிக்கீங்க. அப்புறம் நமக்கு ஒரு முதல் கலர் அப்படியே மூஞ்சில துடைச்சிக்கிங்க. வாயில போட்டுறாங்க அப்பா. எஸ் எஸ் அப்படியே மூஞ்சி துடைச்சிக்கிங்க. அதான் அதான் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஹோலி சொல்லுங்க. ஹாப்பி கோழி. இப்போ நான் புரோட்டா சாப்பிட்லாம்ல? இதுக்கு மேலே புரோட்டா எங்கே சாப்பிட்றது? புரோட்டா சாப்பிட்ணுனாவே வாய் பூரா சாப்பிடுவேன். வாய்க்கு வெளியவும் சாப்பிடுவேன் நான். போதுமாடா சாமி. எஸ் அப்படி அப்படி போதும் போதும் போதும். அப்படியே அடுத்து போகலாம். அந்த புரோட்டாலாம் உங்களுக்கு தான். ஸோ அடுத்து என்ன சாப்பிட ஆசைப்படுறீங்க? அடுத்து சிக்கன் லெக் பீஸ். சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஜூஸு. இப்போ நான் சாப்பிட்ட இதை விட இது டேஞ்சரஸான. அது என்னது? அமில கரெக்ஷன். நான் தான் எழுதினேன். இது வந்து டேஞ்சர்ன்றதால அமில கரைசல் எழுதுனேன். விட்டா போயிட்டு சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடுவா. சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு விட்டா போகவா? இல்லை முதல்ல நீங்கள் சிக்கன் லெக் பீஸ் சாப்பிடுங்க. அப்போ எல்லாமே வரும். அதுவாகவே நெக்ஸ்ட் ரெண்டு சீட்டு தான் இருக்கு. அப்படியே டக்குன்னு சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். 2 சீட்டு தான் இருக்கா? எஸ். இது என்ன கண்ணை திறந்துட்டே எடுப்போம். ஆஹா 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 என்ன வந்திருக்கு நீங்களே பாருங்க. என்ன வந்திருக்கு? என்ஜாய். எலி மிச்ச வச்ச பழம். இப்போ என்ன ஹைலைட்னா நான் அடுத்து என்ன சாப்பிட போறேன்னு சொல்லல. இரு நல்ல வேலை நான் பிரியாணி சொல்லியிருந்தேனாக்கா எலுமிச்சை பழத்துக்கு நல்லா இருந்திருக்காது. இப்போ வந்து நான் சிக்கன் 65 சாப்பிட்டுக்கிறேன். சிக்கன் 65? ஆமாம், எலுமிச்சை பழத்தை சாப்பிடணுமா என்ன? நாங்களாம் புளிஞ்சு விட்டு தான் சாப்பிடுவோம். இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுவோம். இதாச்சும் சாப்பிட்றதுக்கு டைம் கொடுத்து. பரவாயில்ல சாப்பிடுங்க. அது சூஸ் பண்ணுறது ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது. அந்த பேப்பர் நானே காமிச்சிடுறேங்க. ஒன்று சூஸ் பண்ணுறது. பச்சை மிளகாய் தான் வச்சிருக்கிறேன் இன்னொன்று. என்ஜாய். இது நீங்கள் எப்போ வேணால் சாப்பிடுங்க. முன்னாடி சாப்பிடுங்க, பின்னாடி சாப்பிடுங்க, சாப்பிடும்போது சாப்பிடுங்க. பின்னாடி சாப்பிடலாமா? எப்படி சாப்பிட்றது? வாயில தான் சாப்பிடணும். இல்லை பின்னாடி எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டேன். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சு சாப்பிடுங்க. இல்லை நடுவுலேயே சாப்பிடுங்க. பிரியாணி கூட சாப்பிடுங்க. இந்த கருவோட இந்த பச்சை மிளகாயை வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கார கப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு இருக்கு. மாவு கொட்டுது. மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஓகே கமான் உங்கள் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? பொறுமையாக பார்த்து அழகாக செய்யணும். ஓகே ஓகே. இப்போ செய்வினை பார்ட் 2. இப்போ வந்து அச்சோ ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குங்கலாம்? ஓகே அதான் ஐஸ்கிரீமு, பரோட்டா, வெஜ் நூடுல்ஸு, பப்ஸு, மோஸ் கேக். ஓகே உனக்கான செய்வினையில் பிடிச்ச கடவுளை வேண்டிக்கிட்டு இதில் ஒரு சீட்டு கண்ணை முடிக்கும். முடிக்கிட்டேன். சீட்டு முதல் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கா? எடுத்துடலாமா? பழைய சோறு. அதுக்கப்புறம் ஒன்று வருமே, என்னது? எடுத்தோடனே வா பச்சை மிளகாய். நான் என்ன பண்றது? உன்னோட கையாலேயே நீயே வச்சுக்கிட்ட சூனியம். ஆமா பட் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல. ஒரு ப்ளஸ் இருக்குல்ல. நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு ஸ்வீட்டு 2 இருக்கே. நான் எதை வேணா சூஸ் பண்ணுவேனே.
அன்பார்ந்த மக்களே. யா எஸ் 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 நீங்க என்ன ஏமாத்துனீங்கல்ல அதே மாதிரி தான் நானும் ஏமாத்த போறேன். என்ன சாப்பிட போறேன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். கரையுதுல்ல பச்சை மிளகாய் சாப்பிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். ரெடி ரெடி நீங்க ரெடி தான் நீங்க ரெடி தான் நீங்க ரெடி. கொமுங்க இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகரம் ஆக்கிடலாம். அசால்ட்டா சாப்பிட்றேன். என்ன ரத்தம் வருதா வாயில? ரத்தமா? ரத்தமா வரல, எரியுதா? ஆத்தாடி இது நீங்க இங்கே வச்சிருக்கீங்க, எடுத்து வந்தானே வைங்க. அடுத்து அடுத்து சூஸ் பண்ணட்டுமா? கண்ண முடிக்கும். இந்த தடவையும் முட்டாள் தர மாட்டேறீங்களே, எப்படிங்க? சரி இப்போ என்ன சாப்பிட போறீங்க சார்? எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ். கண்ண முடி. அட எங்கே இருக்குது பேப்பர்லாம்? இப்போதாங்க வாயெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, நூடுல்ஸ் தானே, ஒரு கொஞ்சம் வெங்காயம் காம்பினேஷனு கிடைக்கும். கூட வச்சு சாப்பிட்டுமா? அப்பாடா, இந்த பர்மிஷன் கொடுத்ததுக்கு நன்றி. பாருங்கள், வெங்காயம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கிட்டு நூடுல்ஸ். அது ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாதான் அடுத்து போவேன். நூடுல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட முடியும். ஓகே ரெடியா? ரெடி. நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லலைங்க, மறந்துக்கிட்டு பப்ஸு சாப்பிட போகிறேன். ஆமாம் சரி ஓகே. மூடிட்டேன். ஆஹா 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 இப்போதாங்க நல்லது நடக்குது. எனக்கு ஒரு நல்ல ஐட்டம் வச்சுல்ல, போயிட்டு போகுது. கொடுங்க. அடடா. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு முன்னாடி காரம் போயிடலாம், பப்ஸுக்கு போயிடலாம். என்னங்க பப்ஸா இது பாறாங்கல்ல, மம்பஸ் இருக்கு. ரெடி. பல்லு டிஸ்டர்ப் பண்ணுதா? ஆந்திராவில் ஒரு எலுமிச்சு பழத்தை என்னது, ஆந்திராவில் ஒரு குலோப் ஜாமுன் விட்டுறேன். இன்னொரு பைட். ரெடி. அடுத்து என்ன 2 ஐட்டம் இருக்குது, அதில் முதல் நம்ம மலையை எடுத்துடலாம். பரோட்டா, பஞ்சு பரோட்டா. எங்கெங்க இருக்குது பேப்பரு? உங்கள் ஐட்டுக்கு வச்சா எனக்கு எப்படிங்க தெரியும்? இது என்னது? கேமரா தெரியல. எலுமிச்சை சாறு. ஓஹோ, இதையும் எப்படி வேணா சாப்பிடலாம்ல? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும், அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நம்ம இப்படி போயிடலாம். கசக்குங்க. எலுமிச்சை பழத்தில் முக்கின பரோட்டா வித்து நம்ம கிரேவி. எஸ். அப்பா. இது பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் இல்லைங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்ன பண்ணுறது, அப்போ ஃபஸ்ட்டில் ஆப்பா வந்துச்சு, போக நல்லா தான் வந்திருக்கு. முக்கியமான ஒன்று இன்னும் எடுக்கல நீ. ஓகே, எல்லாம் வந்துருச்சு. கடைசியாக இருக்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஹோலிங்க. கோழி சொல்லுங்க. கோழி நான் சாப்பிட மாட்டேன், ஹோலி தான். இப்போ நீ கோழி சாப்பிட்றியா இல்லை மூஞ்சில் கோழி கொண்டாடவா? கோழி சாப்பிட மாட்டேன். அப்போனா கோழி கொண்டாடிடுவோம். ரெடியா? இருங்க வரேன், இதை முடிச்சிடுறேன். அருமை. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கானே. ஓகே, லாஸ்ட் ஒன். கோழி கொண்டாடிடலாமா? எஸ். அடடா, இங்கே பாருங்க, 3 கலரு அருமையாக இருக்கு. இங்கே இருந்து எத்தனை கலர் இருக்கு? இங்கேயும் 3 கலர் தான் இருக்கு. 4 கீழே ஒன்று கிடக்குது. கீழே ஒரு கலர் இருக்கா? இங்கே ஒன்று. எஸ், இங்கே ஒரு கலர். இங்கே பாருங்க, 4 தான் இதுலேயும் இருக்கு. வெள்ளை இருக்கு, கருப்பு இருக்கு, க்ரீன் இருக்கு, ரெட் இருக்கு. இங்கேயும் 4 கலர் இருக்குப்பா. ஐயோ, ஆல்ரெடி ஹோலி செலிப்ரேஷன் பண்ணவர் வந்திருக்காரு.
இவர் பண்ணனா கூட பார்த்து செய்வார். இவர் வேற நான் வச்சு செஞ்சுட்டேன். அப்படி குடிங்களேன். இப்போ ஏன் மூஞ்சி கலர் ஒரு மூஞ்சி கலரும் பாருங்களேன். நீங்களே சொல்லுங்க எது நல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் போயிடும். ஐயா ரெடி தான். மூக்கில் மட்டும் போட்டுறாதீங்க. எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி. ரெடியா? ரெடிதான். மைக் பார்த்து கண்ணை முடிக்கோ. மேலே இன்னும் கொஞ்சம் மேலே கண்ணாரு. ஒரு கலர் போட்டாச்சு. அடுத்த கலர் போடுவோமா? போடுவோமா? அடுத்த கலர் போடுவோமா? நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? இல்ல நல்லா இல்ல. இன்னும் கொஞ்சம் இப்படி பாரு. அப்படியே மூக்கில் போட மாட்டேன், பயப்படாத. ஓகே, லாஸ்ட் கலர். என்ன கலரு? ஏதோ ஒரு கலர். ஓகே, டன். என்ன இது? இலை என்னாச்சு? விளையாட்டு விபரீதமானது. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹோலி செலிப்ரேஷன் இல்லை, கொஞ்சம் வாய்க்குள்ளே போயிடுச்சு. அதனால சில விபரீதங்கள் நடந்து விட்டது. அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா வாய்க்குள்ளே போனால இதுக்கு முன்னாடி உள்ளே போனதெல்லாம் வெளியே வந்துருச்சு. வந்து நடக்கலை. இப்போ ஐம் ஆல்ரைட். என்ன கொஞ்சம் நாரி போச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் எனக்கு நான் செஞ்சதை விட அவர் பயங்கரமாக செஞ்சுருக்கான்னு மட்டும் சட்டை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது இங்கே பார்த்தது கலர் போட்டு பார்த்தா தெரியுது. எனிவே நான் முதல்ல எங்க பாத்தீங்களா எனக்கு கொட்டுறான்னு. அவரு அந்த ஒரு செஃப்பு எப்படி போடுவாரு அதுதானே நினைச்சேன். சரி, நான் தாங்க செஃப், நான் தாங்க அதை பண்ணணும். ஐயோ கடவுளே இப்படி மிஸ் பண்றாரு. ஐயோ நான் எங்கெங்க இருக்கேன்? அது நான் தானா? நான் கூட ஏதோ ஒரு எருமை நினைச்சிட்டேன். ஹோலி செலிப்ரேஷன் செமையா முடிஞ்சது. இந்தியர்களோட பண்டிகை ஹோலி. அதை வந்து தமிழர்களாகிய நாங்களும் கொண்டாடிட்டோம். எஸ், ஏன்னா ஹோலிக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரில. அதிகமாக ஸ்வீட்டு தான் இருந்தது. நமக்கு ஸ்வீட்டுக்கும் இவருக்கெல்லாம் ஆகவே ஆகாது. அதெல்லாம் நம்ம வழக்கம் போல போயிடலாம் அப்படின்ட்டு அடித்து நவுத்திட்டோம். அதனால எதுவும் வேஸ்ட் ஆகலாம் நினைக்காதீங்க. நம்ம கிட்ட வர எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. வச்சு சாப்பிட்ருவோம்ல, அதெல்லாம் முடிஞ்சிடும். அதனால அதெல்லாம் கவலையே இல்லை. வீடியோ லென்த்தாக போகுது, அது இல்லாமல் அதனால தான் முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு சேலஞ்சில் சந்திக்கலாம். நீங்கள் என்ன ஈட்டிங் சேலஞ்ச் பேச சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுவும் அப்பப்போ வரும் போகும். நீ போட்டின்னு வச்சுக்கிங்க. சரி வாயிலே போட்டுருவேன். மீண்டும் இதேமாரி அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.